ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி. இப்போ நம்ம வகுப்பு 11ற்கான புணர்ச்சி விதியை பார்க்கலாம். இயல் 1. ஃபர்ஸ்ட் ஒன் அணிந்துரை. அணிந்து ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லி இதை பிரிச்சுக்கலாம். அந்த அணிந்து அப்படின்றதில் உள்ள தூ அப்படின்ற எழுத்து இத் ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும். இதில் அந்த ஊ அப்படின்ற எழுத்து அந்த இத்தை விட்டு போயிடும். ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி இந்த ஊ அப்படின்ற எழுத்து போயிடுது. இதில் இருக்கிற இந்த தூ அப்படின்ற எழுத்து தான் இட் ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் ஆகும். இந்த ஊ அப்படின்ற எழுத்து இங்கே வந்து ஜாயின் ஆகும்போது இந்த ஊ அப்படின்ற எழுத்து போயிடும். அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் வரின், இந்த உயிர் எழுத்து வரும்போது உக்குரல் மெய்விட்டோடும், இந்த மெய் எழுத்தை விட்டுட்டு இந்த ஊ அப்படின்ற எழுத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஊ அப்படின்ற எழுத்து போயிடுச்சுன்னா இங்கே அன் நீ இன் இத் அனித் பிளஸ் உரை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த ஊ இந்த மெய்யெழுத்தின் மீது வந்து சேரும். அதாவது உடல் மேல், இந்த மெய்யெழுத்து அப்படின்றது உடல் தான். உடல் மேல் இந்த உயிர் எழுத்து வந்து சேர்றதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இது அணிந்துரை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. அணிந்துரை. செகண்ட் ஒன் பொது சிறப்பு. பொது பிளஸ் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்லின்ற விதிப்படி நமக்கு இது பொது சிறப்பு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. இதில் பொது சிறப்பை பொது பிளஸ் சிறப்புன்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ தூ அப்படின்ற எழுத்தை நம்ம ஆல்ரெடி ஸ்பிளிட் பண்ண மாதிரியே இத் பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதில் தான் சொல்கிறாங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன், இந்த உயிர் எழுத்தின் முன்னாடி என்னவாகுமா, கசதப மிகும், இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்ற எழுத்து வந்து எக்ஸ்ட்ராவா இதுல ஜாயின் ஆகும் அப்படின்ற விதிப்படி. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன், இந்த உயிரெழுத்தின் முன் கசதப மிகும் அப்படின்ற விதிப்படி இந்த பொது சிறப்பு எப்படி சேஞ்ச் ஆகிறது, பொது இச் சிறப்பு, பொது சிறப்பு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. இயல் 2. செங்கயல். செம்மை பிளஸ் கயல், ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி மை ஈறு கெட்டு செம் பிளஸ் கயல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி செங்கயல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. செங்கயல். செங்கயல் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, செம்மை பிளஸ் கயல், செம்மை பிளஸ் கயல்னு நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மை அப்படின்ற எழுத்து போயிடும். அதாவது ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி இந்த மை ஈறு என்ன ஆகுது, கெட்டு போகுது. மை ஈறு கெட்டு, அதாவது மை ஈறு எழுத போறதில்ல, எழுதாம இதை செம் பிளஸ் கயல். இதுல என்ன விதி, ஈறு போதல். ஈறு போதல் என்னும் விதிப்படி மை ஈறு கெட்டு செம் பிளஸ் கயல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுது. இப்போ முன்னின்ற மெய் திரிதல், இந்த இம் இந்த கா வரும்போது இந்த மெய் எழுத்து திரிஞ்சு இங்குன்னு சேஞ்ச் ஆகுது. இந்த காவோட இனமான இங். ஓகேவா? ஸோ செங்கயல், செங்கயல் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி. நெக்ஸ்ட் ஒன் செங்கதிர். செம்மை பிளஸ் கதிர், ஈறு போதல் என்னும் விதிப்படி மை ஈறு கெட்டு செம் பிளஸ் கதிர் என்று மாறியது. பின்னர் முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி செங்கதிர் என்று மாறியது. செங்கதிர். செங்கதிர் எப்படி ஸ்பிளிட் ஆகும், செம்மை பிளஸ் கதிர். ஸோ செம்மை பிளஸ் கதிர் செங்கதிர். ஸோ இந்த மை ஈறு ஈறு போதல் என்னும் விதிப்படி கெட்டு இல்லாம போயிட்டு செம் பிளஸ் கதிர் இப்படி சேஞ்ச் ஆயிடும். இப்போ க அப்படின்ற எழுத்து இந்த இம் அப்படின்ற எழுத்து மேல வந்து சேரும் போது முன்னின்ற மெய் திரிதல், முன்னின்ற இந்த மெய் எழுத்து திரிதல் என்னும் விதிப்படி இந்த செம் பிளஸ் கதிர் செங்கதிர் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுது. தட்ஸ் ஆல்.